Dear children, let's continue with the Physics Unit 1 Measurement Part 2. Now, let's learn another derived unit, volume. Before that, let's understand what is meant by three-dimensional object. So, any object which you can touch and which moves around are called three-dimensional objects. For example, kite, aeroplane, star, sun, moon, all the objects, car, vehicle, building, human being, animals, எல்லாருமே three-dimensional objects, box, fan. Now we will understand what is volume. So three-dimensional objects என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. Three dimensionல two-dimensional objectsனா ரெண்டு dimension தான் இருக்கும். For example, length, breadth. ஸோ லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். அதுதான் டூ-டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். இதே த்ரீ-டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸில் தேர்ட் டைமென்ஷனாக ஹைட் இருக்கும், ஹைட் ஆர் டெப்த். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் என்ன இருக்கும்? ஸ்பியர் ஆர் அ க்யூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தேர்ட் டைமென்ஷனாக என்ன இருக்கும்? ஹைட் இருக்கும். ஓகே, now we will come to learn about the word volume. What is volume? Space occupied by the three-dimensional object. Say for example, ஒரு pencil box எடுத்துக்கிறீங்க. Pencil box is a cuboid. It is a three-dimensional object. ஸோ உங்களோட pencil box rectangular, அதாவது cuboid ஷேப்பில் இருக்க pencil box எடுத்துக்கோங்க. அது எவ்வளோ ஸ்பேஸ் அதுக்குள்ளே அது ஆக்குப்பை பண்ணுதோ அதுக்கு பேர் தான் volume of the pencil box. So volume na enna? Amount of space the object takes. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது வால்யூம் கண்டுபிடிக்க. வால்யூம் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். அதுக்கு சர்ஃபேஸ் ஏரியானா என்னென்னு பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸ் we studied one derived unit which is called area. ஏரியாவை பற்றி பார்த்தோம். ஏரியானாவே எந்த டைமென்ஷனில் டூ-டைமென்ஷனல் ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு மட்டும்தான் ஏரியான்னு சொல்லுவாங்க. Say for example, length into breadth. ஆனால் நம்ம இங்கே வால்யூம் பற்றி பார்க்குறோம். தட் இஸ் அ த்ரீ-டைமென்ஷனல் ஒன். த்ரீ-டைமென்ஷனல் இன்னொரு டைமென்ஷன் இருக்குது. இது கூட சேர்த்தணும்னா ஹைட். அதுவும் இல்லாமல் இதுக்கு எவ்வளோ ஃபேஸஸ் இருக்குது? த்ரீ-டைமென்ஷனலுக்கு டூ-டைமென்ஷனல் ஃபிகர்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு ஃபேஸ் தான் இருக்கும். ஆனால் த்ரீ-டைமென்ஷனலுக்கு நிறையா ஃபேஸஸ் இருக்கும். ஃபேஸஸ்னால் சைட்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஃபேஸோட சைட்ஸோட ஏரியாவையும் ஆட் பண்ணால், ஸோ இந்த சைடு ஃப்ரண்ட்டில் பார்த்தா எப்படி இருக்கும்? சைடில் ஒரு ஃபேஸ் இருக்கும், அப்புறம் இங்கே ஒரு ஃபேஸ் இருக்கும், பாட்டமில் ஒரு ஃபேஸ், மேலே டாப்பில் ஒரு ஃபேஸ். ஸோ அவ்வளோ ஃபேஸஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தோட ஏரியா, ஸோ இதோட ஏரியா, இந்த ஃபேஸில் ஒரு ஏரியா, இந்த ஃபேஸில் ஒரு ஏரியா, அந்த மாதிரி எல்லாத்தோட ஏரியாவையும் சம் அப் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது ஏரியா ஆஃப் ஆல் த ஃபேஸஸ் ஆஃப் சம் ஆஃப் ஏரியாஸ் ஆஃப் ஆல் த ஃபேஸஸ் ஆஃப் த்ரீ-டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். வி கெட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ அந்த சர்ஃபேஸ் ஏரியா கூட ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணால் வி கெட் வால்யூம். ஸோ வால்யூமோட யூனிட் வந்து சர்ஃபேஸ் ஏரியா, மோஸ்ட்லி லென்த் இன்ட்டு பிரெத் அந்த மாதிரி சொன்னல, அது கூட ஒரு ஹைட் ஆட் பண்ணால். ஸோ திஸ் இஸ் மீட்டர், பிரெத் மீட்டர், ஹைட் மீட்டர். ஸோ யூ கெட் த SI யூனிட் ஆஃப் மீட்டர் கியூப் ஆர் cubic மீட்டர். வால்யூம்னா என்ன? அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை அ த்ரீ-டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் இஸ் known as வால்யூம். வால்யூம் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். SI யூனிட் வந்து கியூபிக் மீட்டர் ஆர் மீட்டர் கியூப். ஏரியாவுக்கு எப்படி ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏரியா கால்குலேட் பண்ணமோ, அதே மாதிரி வால்யூம்க்கும் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி வால்யூம் கால்குலேட் பண்ணலாம். லுக் அட் த டேபிள் 1.3. So where is the table 1.3? See this table 1.3. This will be your homework. You have to write cube அப்படின்னு எழுதிட்டு வால்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ், கியூப், கியூபாய்ட், ஸ்பியர், சிலிண்டர். கியூப்னு எழுதிட்டு இதோட ஏரியா எழுதுறீங்க, இதோட வால்யூம் எழுதுறீங்க. வால்யூம் ஆஃப் கியூப் அப்படின்னு எழுதணும். வால்யூம் ஆஃப் கியூப்
A cube. Volume of cuboid, length into breadth into height. Volume of sphere, 4 by 3 pi r cube. Volume of cylinder, pi r square h. இது நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. These are formulas to calculate volume of regularly shaped objects. So அந்த formula யூஸ் பண்ணி we'll solve some problems. Problem 1.3. பையோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கேன், 22/7. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Or you can simplify the 22/7 and write as 3.14. ஒன்றா 22/7 ஃப்ராக்ஷனாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது டெசிமல் வேல்யூவாக 3.14 இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் கியூப். கியூபோட சைடு கொடுத்துட்டாங்க. ஸோ கியூபோட ஃபார்முலா என்ன, ஏ கியூப். ஒரு சைடோட வேல்யூ ஏ கியூப்னா ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ. ஏவோட வேல்யூ 3. ஸோ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 27 சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்டிமீட்டர் கியூப். கியூப்னா எப்பயும் கொஞ்சம் ஸ்லைட்டாக மேலே போடணும். See, look at the solved example. 27 cubic centimeter or centimeter cube. Next one, volume of cylinder calculate பண்ண சொல்கிறாங்க. அதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, அதோட ஹைட் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் வால்யூம் ஆஃப் சிலிண்டர், பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ரேடியஸ் வந்து ட்வைஸ் 2 times பண்ணும். ஸோ பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸோட வேல்யூ 3 into 3. Next, height value 7. So we get 198 meter cube. Next, we'll see how to calculate volume of liquids. இப்போ நம்ம பார்த்தது volume of solids. Solid shapesக்கு எப்படி volume கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ volume of liquids பார்க்கலாம். லிக்விட்ஸும் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும், ஆமாம் தானே. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டம்ளரில் ஒரு வாட்டர் போர் பண்ணிங்க அப்படின்னா வாட்டருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது அந்த வாட்டர். அதனால் அதுக்கு என்ன இருக்குது, வால்யூம் இருக்குது. எதெல்லாம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதோ அதுதான் வால்யூம்னு சொல்கிறோம். பட் லிக்விடுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு ஷேப் இல்லை, இந்த ஷேப்பில் தான் எப்பயும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது என்ன எடுத்துக்கும், இட் டேக்ஸ் த வால்யூம் ஆஃப் கண்டெய்னர். நம்ம ஒரு லிக்விடை ஒரு டம்ளரில் போர் பண்ணோன்னா டம்ளரோட ஷேப் எடுத்துக்கும். இதே ஒரு கண்டெய்னரில் போர் பண்ணோம்னா கண்டெய்னரோட ஷேப் எடுத்துக்கும். ஒரு பாட்டில் போர் பண்ணோன்னா பாட்டோட ஷேப் எடுத்துக்கும். ஸோ இட் டேக்ஸ் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர். அதனால் வால்யூம் ஆஃப் லிக்விட்னா என்ன சொல்கிறாங்க, திஸ் இஸ் யோர் செகண்ட் 2 mark which you have to write, okay, as homework. The volume of any liquid is equal to space that it fills. வால்யூம் ஆஃப் எனி லிக்விட்னா என்ன, எவ்வளோ ஸ்பேஸ் அதை ஆக்குபை பண்ணுறதோ அதை தான் சொல்கிறாங்க. அதை எப்படி மெஷர் பண்ணுறான், and it can be measured using a measuring jar, cylinder or measuring beaker. எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம், measuring beaker or measuring cylinder. இதுதான் measuring beaker, measuring containers. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன இருக்கும்னா, இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது வந்து கிராடுவேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராடுவேட்டட்னா த மெஷரிங் கண்டெய்னர்ஸ் இஸ் கிராடுவேட்டட்னா இப்படி மார்க் பண்ணியிருப்பாங்க, ஸ்கேல் மார்க்கிங்ஸை தான் கிராடுவேட்டட்னு சொல்கிறாங்க. இப்போது கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர்னால் என்னென்னு பார்க்கலாம். உங்களோட செகண்ட் 2 mark இங்கே முடியுது. த மேக்ஸிமம் வால்யூம் தட் அ லிக்விட் கேன் கண்டெயின் is called the capacity of the container. ஒரு கண்டெய்னர், சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீக்கர், எவ்வளோ லிக்விட், அதால் மேக்ஸிமமாக எவ்வளோ வால்யூம் ஆஃப் லிக்விட் வந்துட்டு ஹோல்டு பண்ண முடியுமோ, வச்சுக்க முடியுமோ, ஆக்கியபை பண்ண முடியுமோ, அதை தான் வந்து கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர். இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி. நீங்கள் மில்கெல்லாம் வாங்கும் போது, மில்கெல்லாம் அளந்து ஊற்றும் போது சொல்லுவாங்கள்ல, ஒரு 1 liter மெஷரிங் ஜார் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து அதோட கெப்பாசிட்டி வந்து 1 liter. ஏன்னா அது 1 liter தான் பிடிக்கும், அதுக்கு மேலே அதால் ஹோல்டு பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் கண்டெய்னர். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வால்யூம் ஆஃப் லிக்விட் என்ன, இட் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ். எவ்வளோ ஸ்பேஸ் ஒரு கண்டெய்னரில் லிக்விட் ஆக்கியபை பண்ணுதோ அதுதான் வால்யூம் ஆஃப் லிக்விட். இது வந்து டைரெக்டாக எப்படி மெஷர் பண்ணலாம், மெஷரிங் கண்டெய்னர்ஸ் வச்சு நம்ம பார்த்தாவே. ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளோ லிக்விட், இவ்வளோ வால்யூம் பாருங்கள், இந்த
200 வரைக்கும் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே 200ன்னு மார்க்கிங்ஸ் இருக்கும். அதை வச்சு 200 ml இங்கே என்ன யூனிட் இருக்கோ அந்த. ஸோ அதோட ரீடிங்ஸ்லாம் எதில் மார்க் பண்ணியிருப்பாங்கன்னா வால்யூம் வந்துட்டு வால்யூம் ஆஃப் லிக்விடோட யூனிட் வந்துட்டு இங்கே மெஷரிங் கண்டெய்னர்ஸில் எம்எல்ல மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ml அப்படிங்கிறது மில்லி லிட்டர். ஸோ மில்லி லிட்டர் அப்படின்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லிட்டர்னால் நம்மளுக்கு என்னென்ன தெரியணும். யூஸ்வலாக வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம்? இங்கே பாருங்கள், இங்கே தான் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் மெஷர் பண்ணுவோம். சென்டிமீட்டர் க்யூப் ஆர் மீட்டர் க்யூப். மீட்டரில் இருந்தால் மீட்டர் க்யூப், இல்லைன்னா சென்டிமீட்டர் க்யூப். வால்யூமோட யூனிட் சொல்லியிருக்கேன், சர்ஃபேஸ் ஏரியா இன்டூ ஹைட். ஸோ இட்ஸ் யூனிட் இஸ் மீட்டர் க்யூப். ஸோ வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் வந்து எதில் மெஷர் பண்ணுவாங்க? சென்டிமீட்டர் க்யூப் ஆர் கியூபிக் சென்டிமீட்டர், அதில் தான் மெஷர் பண்ணுவாங்க. வால்யூம் ஆஃப் சாலிட் எதில் மெஷர் பண்ணுவாங்க? சென்டிமீட்டர் க்யூப் ஆர் கியூபிக் சென்டிமீட்டர். அதோட டைமென்ஷன் சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தா சென்டிமீட்டர் கியூபிக் சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு நேம், அந்த கியூபிக் சென்டிமீட்டரை எப்படி சொல்லலாம்னா சிசி அப்படின்னு சொல்லலாம். cm⁻³ அப்படின்னு போடலாம். சென்டிமீட்டர் க்யூப் இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா சிசின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ லிக்விட் எல்லாத்தையுமே லிட்டர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ ஸோ மில்லி லிட்டர் அப்படிங்கிறதும் சேம் தான். ஸோ எத்தனை யூனிட்ஸ் பாருங்கள், வால்யூம் ஆஃப் லிக்விட்க்கு இருக்கலையே ஸ்மாலஸ்ட் யூனிட் கியூபிக் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் க்யூப். அதுக்கு இல்லைன்னா மில்லி லிட்டர் இப்படின்னு சொல்லலாம், ஆர் மில்லி லிட்டர். இது எல்லாமே வந்துட்டு யூனிட், ஸ்மாலர் யூனிட் ஆஃப் மெஷரிங் வால்யூம் ஆஃப் லிக்விட். ஸோ 1 லிட்டர் அப்படிங்கிறது எவ்வளோனா 1000 மில்லி லிட்டர் சேர்ந்தால் தான் 1 லிட்டர். அதாவது இப்படியும் சொல்லலாம், see 1 liter equal to 1000 cc or centimeter cube or milliliter. So எவ்வளோ ml சேர்ந்தா 1 liter? 1000 milliliter சேர்ந்தா 1 ml 1 liter. எத்தனை cc சேர்ந்தா 1 liter? 1000 cc சேர்ந்தா 1 liter. எத்தனை சென்டிமீட்டர் க்யூப் சேர்ந்தா 1 liter? 1000 centimeter cube சேர்ந்தா 1 liter. Understood? There are various other units also for measuring volume of liquid. வேறு என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா கேலன், அவுன்ஸ், குவார்ட்ஸ். ஸோ இருக்கலையே ஸ்மாலஸ்ட் வந்துட்டு அவுன்ஸ். அவுன்ஸ்னால் எவ்வளோ? 30 மில்லி லிட்டர் தான். இதுதான் இருக்கலையே ஸ்மாலஸ்ட் யூனிட் அவுன்ஸ். அதுக்கப்புறம் வர்றது குவார்ட்ஸ். குவார்ட்ஸ் எவ்வளோ? 1 குவார்ட்ஸுங்கிறது 1 லிட்டரை மென்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ இங்கே இருக்கிற 3 யூனிட்ஸில் இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் யூனிட் வந்து 1 கேலன். அது எவ்வளோ பிடிக்குமா? 3785 மில்லி லிட்டர், விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 3 லிட்டர் அண்ட் 785 மில்லி லிட்டர்ஸ். இவ்வளோ பிடிக்கும். 3 லிட்டர்ஸ் ப்ளஸ் சம் மில்லி லிட்டர்ஸ். ஸோ ரிமெம்பர் திஸ் யூனிட்ஸ் ப்ராப்பர்லி. வால்யூம் ஆஃப் லிக்விடோட யூனிட்ஸ், மெஷரிங் யூனிட்ஸ். நவ் இப்போ ரெகுலர்லி ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி நம்மளுக்கு ஏரியா ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இல்லையோ, அதே மாதிரி வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இல்லை. தேர் இஸ் அனதர் மெத்தட். ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். லுக் அட் த ஃபில்லப்ஸ் given here. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பாருங்கள், volume of irregularly, first fill up, volume of irregularly shaped objects are measured using the law of. இதோட irregularly shaped objects ஓட வால்யூமை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோன்னா ஆர்ச்சிமெடிஸ் பிரின்சிபல். ஸோ இதை நல்லா ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்ச்சிமெடிஸ் பிரின்சிபல், ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, திஸ் ஆல்சோ வில் பி யோர் ஹோம்ஒர்க், ஃபஸ்ட் ஃபில்அப். நவ் அது என்ன மெத்தடுங்க, இந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. மெஷரிங் சிலிண்டர் அண்ட் வாட்டர். ஒரு மெஷரிங் சிலிண்டர் எடுத்துக்கிறீங்க. மெஷரிங் சிலிண்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். டேக் அ மெஷரிங் சிலிண்டர். அப்புறம் எந்த
அதில் வாட்டர் கொஞ்சம் போர் பண்ணுறீங்க, அதில் வர ரீடிங். ஸோ இங்கே என்ன ரீடிங் காமிக்குது? 30 ml அப்படிங்கிறது தான் 30. ஓகே, ஸோ V1 அப்படிங்கிறது 30ன்னு எடுத்துக்கிறீங்க. வால்யூம் ஆஃப் லிக்விட் அதை வந்து 30ன்னு எடுத்துக்கிறீங்க. அடுத்தது ஒரு ஸ்டோனோட டேக் அ ஸ்டோன் அண்ட் டை இட் டு அ த்ரெட். ஒரு த்ரெட்டு கூட டை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோனை வந்து இந்த கேர்ஃபுல்லாக எட்ஜஸ்லாம் டச் பண்ணாமல் இங்கே இமர்ஸ் பண்ணுறீங்க, உள்ளே விடுறீங்க அந்த வாட்டருக்குள்ளே, வாட்டர் வித் பீக்கருக்குள்ளே. இப்போ அந்த ஸ்டோன் எவ்வளோ வால்யூம் இருக்கோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லிக்விட் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், லெவல் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ அந்த ரீடிங்கை நோட் பண்ணுறீங்க. V2 அப்படின்னு வச்சுக்கிறீங்க அந்த ரீடிங். V2 = 40. ஸோ இப்போ நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் ஸ்டோன் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, வால்யூம் ஆஃப் ஸ்டோன் = V2 - V1. ஸோ V2 எவ்வளோ? 40 - 30. We get what is the answer? 10 is the answer. Okay. Like this we can calculate the volume of any irregularly shaped object. So this activity also you will be writing it here. If you have book, you write it here, or if you don't have book, write it in your rough note. Your homework for part 2 video will be, first one, you will be distinguish between volume of liquid and capacity of container. நான் மார்க் பண்ணிக்கோங்கன்னு சொன்னல வால்யூம் ஆஃப் லிக்விட், இல்லைன்னா இதை ரைட் பண்ணிக்கோங்க. வால்யூம் ஆஃப் லிக்விட் அண்ட் distinguish between volume of liquid and capacity of container. Volume of liquid, capacity of container னு எழுதிக்கோங்க. இந்த side, volume is the amount of space taken up by a liquid. Capacityங்கிறது is the measure of an object's ability to hold a substance like solid, liquid or gas. Second point, it is measured in cubic units. இங்கே it is measured in liters, gallons, pounds, etc. ரெண்டுமே ஒரே யூனிட் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவோம், லிட்டர், கியூபிக் யூனிட். சின்ஸ் வால்யூம் ஆஃப் லிக்விட் வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கிட்டால் கியூபிக் யூனிட்ஸில் மெஷர் பண்ணுவோம். இதே பெரிய லெவலில் எடுத்துக்கிட்டால் இதுவும் வால்யூம் ஆஃப் லிக்விடும் லிட்டர்ஸ், கேலன்ஸ், பவுண்ட்ஸில் மெஷர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், யூ வில் பி ரைட்டிங் த டேபிள். 1.3 வால்யூமோட ஃபார்முலா, கியூபோட ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் கியூப் அப்படின்னு ரைட் பண்ண சொன்னால அந்த 4-1, வால்யூம் ஆஃப் கியூப், வால்யூம் ஆஃப் கியூபாய்டு, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அண்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர், அது ரைட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 3 புக் இருக்கவங்க புக்கில் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆன்சர்ஸ் மட்டும் ரைட் பண்ணுங்கள். V1 = how much, V2 = how much, V1 - V2 = how much. நெக்ஸ்ட் ஃபில்லப்ஸ் பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன ஃபார்முலா? πr²h. ஸோ ஏரியா நம்மளுக்கு தெரியும், ஏரியா மீட்டர் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா வால்யூம் எதில் இருக்கும்? மீட்டர் கியூப். ஸோ லிக்விட் வந்து லிட்டரில் மெஷர் பண்ணுறாங்க, லிட்டர்னா சிசி, கியூபிக் சென்டிமீட்டர். இதே சாலிட் எதில் மெஷர் பண்ணுவாங்க? சென்டிமீட்டர் கியூப். லிக்விட் லிட்டர்னா சாலிட் சென்டிமீட்டர் கியூப். சிசியும் சென்டிமீட்டர் கியூபும் சேம்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ தட் இஸ் ஹவு. ஃபோர்த் ஒன் பாருங்கள், 1 cubic meter = how much cubic centimeter. ஸோ ஒரு மீட்டர் எவ்வளோ, ஒரு மீட்டர் how many centimeterன்னு தெரிஞ்சால் இது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 1 மீட்டருங்கிறது 100 centimeter. ஸோ 1 meter cube or cubic meter = 100 centimeter cube. ஸோ 100 is the answer. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ரைட் பண்ணும் in your subject note, or if you don't have subject note, write in your rough note. So all these you will be writing. So that's all for today's class. Have a great day. Thank you.